இப்போ நம்ம நாட்டில் இந்த சுற்றுலா அப்படிங்கிற விஷயம் அதுக்கான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது? 1967க்கு முன்னே சுற்றுலான்னு சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை, உச்சரிக்கவே கூடாது அந்த வார்த்தை. இப்போ எங்கள் ஊரில் என் கிராமத்தில் நான் இருக்கிற நேரம் கூட நான் திருச்செந்தூர் அங்கே தான் மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் கூட போகிறான் பாரு காசை கறியாக்குறதுக்கு. கோயிலுக்கு போனால் கூட வெளியூருக்கு போனால் கூட காசை கறியாக்குறான், ஊதாரின்ற பேர் தான் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் சுற்றுலா ஊதாரி இவ்வளோ தான், காசு விரயம் பண்ணுறான். இப்படி இருந்த நிலைமை மாறி இப்பொழுது சுற்றுலாவுக்கு ஒரு அமைச்சே உருவாகி இருக்கிறது 1967க்கு பிறகு. இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, இந்தியாவிலேயே முதல் சுற்றுலாவுக்கான ஒரு ஸ்டேட்டில் அமைச்சை உருவாக்கியது தமிழகம்தான். அந்த வகையில் எங்களுக்கு பெருமை உண்டு. இதை விட ஒன்று நான் குறிப்பிட்டு சொல்லணும், முதலாவது சுற்றுலா பயணின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஆதிசங்கரைத்தான் நீங்கள் குறிப்பு சொல்ல வேண்டும். 800 நாடுகளாக இருந்த நாடுகள், அப்போது சின்ன சின்ன நாடுகளாக, அதில் பயணம் செய்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். அவரது பயணம்தான். சார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்தியா பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இன்னும் எக்கச்சக்கமா பக்கத்து தெருவிலே புதஞ்சிருக்கிற விஷயத்த கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெளிநாடுலேருந்து வர்ற பயணிகள், சுற்றுலா பயணிகள்லாம் வந்து எந்த மாதிரியான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த மாதிரியான ஊர்களுக்கு அதிகமாக வராங்க, அதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான நாடுகளுக்கு அதிகமாக போகிறோம் நம்ம ஊர்லேருந்து? இதை 2 செக்மெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தமிழர்கள், உலகம் சார்ந்த தமிழர்கள் வருவது. அடுத்தது உலக சுற்றுலா பயணிகள் வருவது. உலக சுற்றுலா பயணிகள் வருகிறதுன்னு சொன்னால் அது முக்கோண சுற்றுலா மையங்கள்னு சொல்கிற டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், இது முதல் அடையாளம். அவர்கள் அங்கேருந்து வர்றதுக்கான விமான வசதி, போக்குவரத்து வசதி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வருவதற்கான நுழைவாயில், கேட் ஆஃப் இந்தியா, பாம்பே, இந்த மாதிரி வசதியில் அப்படி வந்துட்டு போவாங்க. அது உலக சுற்றுலா பயணிகள். பசிபிக் ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வரக்கூடியவங்க, அவங்க வர்ற நேரம் அவங்க குறியாக வைக்கிறது தமிழ்நாட்டு தான். என்ன காரணம்னா ஏர்போர்ட் வர்றதுக்கான வசதி, ஏர்போர்ட் வசதி இருந்தால் விமான கட்டணம் கம்மியாக இருக்கும். இது இங்கே வந்து திரும்ப அவங்க ஹைதராபாத் போகிறாங்கன்னு வைங்க, இந்த பயணத்தை விட இந்த பயண காசு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அது குறிப்பிட்ட விலையில் வரக்கூடிய இடமாக சென்னை இருக்குது. ரெண்டாவது இங்கே ஏர்போர்ட் இருக்குது, துறைமுகம் இருக்குது, கடற்கரை இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி, எல்லா கட்டுமானங்களும் அமைந்த மிக சுற்றுலாவுக்கு உகந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வருகிறார்கள். தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறவங்களுடைய எடுத்துக்கிட்டால் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா தான். அதுதான் அவங்களுக்கு கட்டண குறைவு, பக்கத்து நாடு. முதலாவது அதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த சுற்றுலான்றது அநேகமாக பெண்கள் விருப்பம், குழந்தைகள் விருப்பம் சார்ந்த விஷயங்கள். அவங்க அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா ஷாப்பிங், அதுதான் வேணும். அப்போ ஷாப்பிங்கிற நேரமே சிங்கப்பூர் ஆகி போயிடுது. அந்த ஒரே காரணத்துக்காக அங்கே பெரிய வரலாற்று சின்னங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஷாப்பிங் போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஆகவே அது முதலிடத்தை வைக்கிறது. 2வது இடத்தை மலேசியா வைக்கிறது. 3வது இலங்கை. முதலிடத்தை வைத்த நாடு, அங்கே நடந்த இனக்கலவரங்கள், பிரச்சனைகள் காரணமாக மக்கள் ஒரு பயம், இதெல்லாம் இப்போ மாறிட்டு இந்த 1 மாத காலத்தில் அந்த தேர்தல் முடிவுகள் அதை மாற்றிட்டுன்னு நினைக்கிறேன். இப்பொழுது அதிகமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கள் அலுவலகத்திலே வந்து இலங்கை சுற்றுலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு அக்கறையும், அந்த ஊரை போயிட்டு பார்க்கணும், தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் கோயில்கள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்ற. ஆகவே முதலிடத்தை இப்போது தமிழ்நாட்டு மக்கள் குறியாக வைப்பது இலங்கை. ஓகேங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது நமக்கு இப்போ உள்ளே வராங்க அப்படின்னாலே இங்கே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கான்சென்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கான்சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம சுற்றுலாத்துறை இங்கே எப்படி செயல்படுது, அதுக்கான வருமானம் எப்படி இருக்குது? இப்போது சுற்றுலா பயணிகளை நாங்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் வெறும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போகிறோம் இல்லை, அங்கே போய் எழுதுவார்கள், அங்கே போய் தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுப்பார்கள். அவர்கள் தான் நாங்கள் பணம் செலுத்தாத கொள்கை பரப்பு செயலாளர்கள். அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் வர்ற நேரம் நினச்சிக்கணும், 1 கோடி ரூபா நம்ம நாட்டுக்கு வருது ஐயா. அப்போ அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்குறோமா என்பதில் ஒரு இடர்பாடு உண்டு, ஒரு வேதனையும் உண்டு. அவர்களுடைய எதிர்பார்ப்பு நான் சொல்கிறேன். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் மலர்ந்த முகத்தோடு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்மவர்கள்
தொழில் சார்ந்தவர்கள், அது ஆட்டோ டிரைவரோ, டாக்ஸி டிரைவரோ, பயண ஏஜென்ட்டோ அல்லது ஏர்போர்ட் சார்ந்தவர்களோ, ஊழியர்களோ அவர்களை நடத்துவதில் நாங்கள் சரியாக இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பேச்சு நடைமுறை, எங்களுடைய ட்ரெஸ் அவர்களை வரவேற்கும் விதம், அவர் பையை எடுத்து வைக்கிற விதம், அவர்கள்ட்ட கட்டணம் பேசும் விதம், அந்த கட்டணம் பேசும் விதத்திலே ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்தோன்ற அளவுக்கு ஆகிடுறாங்க. 100 ரூபா இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டா கடைசியில் அதை இறங்கணுன்னா $100 தான் நான் சொன்னேன்ற அளவுக்கு அவங்கள துன்புறுத்திடுறாங்க. அது ஒரு சிலர் 100ல் 1. அதெல்லாம் அந்த 100ல் 1 தான் பெருசாக ஃப்ளாஷ் ஆகிடுது. இந்தியாவை பற்றி வெளிநாடுகள் அப்படி ஃப்ளாஷ் ஆகிடுது. அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு ஒன்று. அடுத்தது அவங்களை பாதுகாக்கணும். எல்லா வகையிலையும் ஹோட்டல்காரங்களை தங்கினா அவங்கள பாதுகாக்கணும். டாக்ஸியில் போனால் அதுக்காகத்தான் மத்திய அரசு இந்தியா டூரிசம்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. டூரிஸ்ட் வெஹிக்கிள் ஆப்ரேட்டராக இந்தியா டூரிசத்துடைய அங்கீகாரம் பெற வேண்டும், ட்ராவல் ஏஜென்ட்ஸாக அங்கீகாரம் பெற வேண்டும். நட்சத்திர ஹோட்டல்கள் நட்சத்திர அந்தஸ்து கொடுப்பதே இந்தியா டூரிசம் தான். ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஹோட்டலில் தங்கினால் அவர்களுக்கு பாதுகாப்பு, அடுத்தது அங்கே உள்ள சேவைகள் உறுதிப்படுத்தப்பட்டது. அங்கே பள்ளி இருக்காது, பூச்சி இருக்காது, கரப்பான் இருக்காது. ஏன்னா 100 டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நட்சத்திர அந்தஸ்து கொடுக்குறது. இத்தனை தலையணை இருக்கணும், இத்தனை உரம் இருக்கணும், ஒரு கருப்பு கிச்சன் சுத்தமாக இருக்கணும், மட்டன் இவ்வளோ நாள் பாதுகாக்கப்பட்டு இருக்கணும், ஐஸ்கிரீம் மட்டனும் ஒன்றும் வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே போய் வந்துட்டாலே தெரியும் அதோடைய தரம் என்னன்னு. ஆகவே 5 நட்சத்திர ஹோட்டல்னு அவனுக்கு சொன்னாலே போதும். அதுக்கு வேறு அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், இது எப்படி, அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அது உறுதி செய்யப்பட்டது அரசினால். சப்போஸ் அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அவன் இந்திய டூரிசத்துக்கு அறிவிச்சிட்டா அவன் கட்டண பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த ஹோட்டல்காரங்க கொடுக்கணும். அந்த ஹோட்டல்காருடைய நட்சத்திர அந்தஸ்து ரத்து செய்யப்படும். அதே மாதிரி ஆப்ரேட்டர், டாக்ஸி ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் அந்தஸ்து கொடுக்குறார்கள். அவர்கள் போகிற நேரமே பஞ்சர் ஆகிட்டு என் கார் வராது, நீ வேறு எதையாவது எடுத்துகிட்டு போனால் சொல்லவே முடியாது. அவனே ஏற்பாடு செய்து அவனே கூட்டு போய் அவனை பத்திரமாக கூட்டு வந்து விட்டுறது அவன் பொறுப்பு. அதற்காகத்தான் அரசு அங்கீகரிக்கிறது. அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்ட், இந்திய அரசின் இந்தியா டூரிசம் அங்கீகாரம் பெற்ற ட்ராவல் ஏஜென்சிகளிடையே எந்த தப்பும் நடக்காது, எந்த பணத்தப்பும் நடக்காது. ரீஃபண்ட் உடனே கொடுப்பார்கள். சில விமான டிக்கெட் போட்டால் கூட ரீஃபண்டு 60 நாளைக்கு பிறகு தான் வரும்னு ஒருத்தங்க அதை சொல்லுவான். பயணி 2 நாளில் ஊருக்கு போகணும், அவன் எப்படி காத்திருப்பான்? இதுக்காகத்தான் இந்திய டூரிசத்துடைய அங்கீகாரம் கட்டாயம் தேவை. அது மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணிகள் ஒன்றை உணர்த்தியே இங்கே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்திய ஸ்தானிகர் ஆலயத்திலும் ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. இந்தியாவுக்கு நீங்கள் சென்றால் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஏஜென்ட்டுகளோடு மட்டும்தான் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்களாக எங்கேயாவது போய்ட்டு ஹோட்டலில் தங்க இயலாது, நீங்களாக யார்கிட்டையாவது போய்ட்டு கார் புக் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை போய்ட்டு நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்க முடியாது, பாஸ்போர்ட் சேவைகளை நீங்கள் பெறக்கூடாது. ஏன்னா இவையெல்லாம் பாதுகாப்பின் நிமித்தம் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனால அவங்க இந்த அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் வர்றாங்க. அதனால் பாதுகாப்பாக அவங்களை அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவருடைய பணத்துக்கு கூட, உயிருக்கு, பணத்துக்கு, உடைமைக்கு எல்லாம் பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு இந்த அங்கீகாரம் பெற்ற சுற்றுலா ஏஜென்ட்டுகளுக்கு உண்டு. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணில் உள்ளவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய டூரிசம் அங்கீகரிக்கப்பட்ட வெஹிக்கிள் ஆப்ரேட்டர்ஸ், ஹோட்டல்ஸ், ட்ராவல் ஏஜென்ட்டுகள், டூர் ஏஜென்ட்டுகளோடு மட்டும் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும்தான் உங்கள் பயணத்துக்கும் உங்கள் பணத்துக்கும் உத்தரவாதம் தரும். அதை தாண்டி நீங்கள் ஏஜென்ட்டுகள் போய் ஏமாந்து விட்டால் அது நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு தப்பு. டூரிசம் பற்றி பேசி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். நான் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இந்த வேலை வாய்ப்பு பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் புதுசாக எங்களுக்கு சொன்னீங்க. இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு பற்றி சொல்லுங்கள். சுற்றுலா தொடர்பான கைட், மேனேஜ்மெண்ட், டிக்கெட்டிங், ஏர் டிக்கெட்டிங் கோர்ஸ், இவை எல்லாம் படிக்கிறார்கள். பல விதத்தில் பல யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் பட்டம் பெற்று வெளியே வரும்போது வேலை காத்திருக்கிறது. ஏறக்குறைய 6 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு தமிழகத்தில் காத்திருக்கிறது. ஏறக்குறைய கடற்கரையில் ஒரு 5000 படகோட்டிகள் சுற்றுலா படகு ஓட்டுவதற்கு தேவைப்படுகிறார்கள். ஒரு 4000 ரெசார்ட் போடுறதுக்கு கட்டுமானம் இருக்க ஆள் வேணும். இன்னும் மலைகள், மலை சார்ந்த இடங்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம கொடைக்கானல், ஊட்டி, படகு இதே பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி 2000 நீர்வீழ்ச்சி இருக்குது, 2000 குளங்கள் இருக்குது, 2000 குளிர் பிரதேசங்கள் இருக்குது. இவைகள் எல்லாத்தையும் சுற்றுலா கட்டுமானங்களாக உருவாக்குறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும்னு நீங்களே சொல்லுங்கள்.
எவ்வளவு காரு வேணும், எவ்வளவு டிரைவர் வேணும், டிரைவரே இல்லை ஓட்டுறதுக்கு. 20,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளம், ஆனாலும் டிரைவர் இல்லை. ஆகவே சுற்றுலாவில் வேலைக்கு ஆள் பஞ்சம். படித்தவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்க தொழிலே இன்றைக்கி உலகளாவிய தொழிலில் எண்ணெய், சுற்றுலா, ஆயுதம் முன்னணியில் இருக்கிறது. ஆனாலும் சொல்வேன், இந்த எண்ணெய், ஆயுதம் இதையெல்லாம் விட உண்மையான முதல் நம்பர் 1 தொழில் சுற்றுலா தான் எல்லா வகையிலையும். இந்தியாவிலும் சொல்கிறேன், அத்தனை தொழில்களையும் பின்தள்ளிவிட்டு சுற்றுலாவை மட்டும் கவனம் எடுங்கள். இந்தியா மகிழ்ச்சியாக இருக்கும், இந்திய பொருளாதாரம் உயரும், இன்னும் எல்லாம் செய்யும். மனிதர்கள் உயர்வதற்கு சுற்றுலா தான் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும். வேறு எந்த துறையும் செய்யலாம், பர்சன்டேஜ் கம்மி. 100% மக்களுக்கு நன்மை செய்யும் ஒரே துறை சுற்றுலா.